ஹலோ ட்ரேடர், வணக்கம். நான் வெங்கட். இன்றைக்கி நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி சரி நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. பார்த்தீங்கன்னா 51,300 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதே இடத்துல மேலே போயிட்டு கீழே வந்திருக்கான். அதே இடத்துல நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். இப்போ 322க்கு என்ட்ரி எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா கரெக்டாக வந்து நம்ம சப்போர்ட்டை வந்துட்டு மறுபடியும் மேலே போனால், அதனால் மறுபடியும் அதே லெவலில் நான் என்ட்ரி போட்டு என்ட்ரி ஆகிடுச்சு. வெயிட் பண்ணலாங்க. மணி பார்த்திங்கன்னா 9:40 ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டு, அதனால் ட்ரேட் எடுக்கலை. நான் இப்போ தான் என்ட்ரி போட்டிருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குமா இல்லை டார்கெட் போகுமா அப்படின்ட்டு. ஏன்னா காலையிலேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நல்லா கீழே வந்துட்டு ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சு அது கீழே வந்திருந்தானா நல்லா புட் ஆப்ஷன் மேலே போயிருக்கும். பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே லெவல்ஸ் தான் போயிட்டுருக்கான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஸ்லோ மார்க்கெட்டில் என்ட்ரி போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா வந்து ஒரு கேப் அப் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்டன்ட் இருக்குது. அந்த இடத்துல வந்து அவனால் வந்து மூவ் ஆகி வேகமாக நகர முடியல. வெயிட் பண்ணுறது தான், வேறு வழியே கிடையாது. என்ட்ரி போயிருக்கோம், பார்க்கலாங்க. நான் என்ன நினச்சேன்னா சார் கீழே வருவான். நிஃப்டியும் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டண்ட்டை தொட்டிருக்கான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு ஸ்பைக் ஆச்சுன்னா நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். பார்க்கலாம் இருங்க. ஓகே, இந்த மாதிரி காலையிலே ஒரு ஸ்லோ மூமெண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம ட்ரேடு எடுக்காமல் இருக்கிறதே பெட்ரு. நான் ஏன் வந்து இந்த 322 என்ட்ரி போட்டேன்னா, ஏற்கனவே அங்கேருந்தால் மேலே போயிட்டு கரெக்டாக அந்த இடத்துல இருந்து கீழே வந்துட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறப்ப ஸ்ட்ரைக்கில் வந்து 51,300 புட் ஆப்ஷன் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 19 பாயிண்ட் 20 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்னு. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் ரெஸ்டண்ட்டை மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்து ஆரம்பத்திலே பாருங்கள். நான் ஏன் வந்து கீழேருந்து மேலே எடுக்கலை அப்படின்னா, ரெஸ்டண்ட்டுக்குள்ளே நம்மளோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது பாயிண்ட்ஸு. அதனால் வந்து நான் காலை வந்து ட்ரை பண்ணல. ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டு. காலையில் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். சரி இந்த இடத்துல இந்த சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு, அங்கேயே ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இண்டெக்ஸில் அப்படின்னு தான் நான் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இருங்க. நல்லா ஒரு ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் நேற்று மாதிரியே ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்டில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ ஸ்லோ மூமெண்ட்டில் நம்ம என்ட்ரி போகக்கூடாது. நான் மேலே அந்த ரெஸ்டன்லேருந்து கீழே வருவான். கீழே வந்து 50,980 அந்த நம்ம சப்போர்ட் வரைக்கும் வருவான்னு பார்க்குறேன். அப்படி வரல அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கேண்டிலோட அந்த விக்கை க்ளோஸ் வச்சோன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது மார்க்கெட், ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரை நம்பியும் நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து யாரை நம்பி இன்னொருத்தர் சார்ந்து வந்து ட்ரேடிங் பண்ணாதீங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் மூலிமா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ப்ராஃபிட்டுக்குள்ளே வர முடியும். இன்னொருத்தரை நம்பி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ப்ராஃபிட் பண்ணால் ப்ராஃபிட்டில் இருப்போம், அவங்க லாஸ் ஆனால் நம்ம பெரிய லாஸுக்கு வந்துடும். அந்த இது செய்யாதீங்க. லைஃப்லேயும் சரி ட்ரேடிங்லேயும் சரி தயவு செஞ்சு ஒருத்தரை சார்ந்து இருக்கவே இருக்காதீங்க என்றைக்கும். ஓகே, பார்க்கலாம் இருங்க. ஸ்டாப் லாஸ் அடித்தா அடிக்கட்டும். ஏன்னா நேற்றே வந்து நான் வந்து சப்போர்ட்லேருந்து ரெஸ்டண்ட் போயிட்டு நான் வந்து கால் ஆப்ஷன் எடுத்துருக்கோம். ஆனால் நேற்று புட் ஆப்ஷன் எடுத்து
சின்னதாக ஒரு 60 பாயிண்ட்டுக்குள்ளே க்ளோஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதனால் இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனால் மார்க்கெட்டு ரொம்ப ஸ்லோ, நல்ல வேலை தப்பிச்சிருக்கேன். இது ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டு போட்டோம். நம்ம வாரத்தில் ஒரு 3 ட்ரேடு நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்தது, நம்மளோட டார்கெட் வந்து கொடுத்தது அப்படின்னாவே நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு வந்துடுவோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே, பாருங்கள், மறுபடியும் வந்து நம்ம எங்கே என்ட்ரி எடுத்தோமோ அதே லெவலுக்கு வந்து நிற்கிறான். ஏன்னா மார்க்கெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த ஸ்லோ மார்க்கெட்டில் நம்ம எடுத்தோமா அப்புறம் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னு தெரியும். நான் இன்றைக்கி வந்து ஏடிஎம் தான் போனேன். ஏன்னா காலைல ஓப்பன் ப்ரைஸ் வச்சு இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைக் இன்றைக்கி நேற்று எக்ஸ்பைரினால இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக இருக்க வேண்டியதுதான். என்ட்ரி போயாச்சு, 24 பாயிண்ட் இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்னு. 10 மணிக்கு இருந்தால் நாங்கள் ட்ரேடு எடுக்கவே மாட்டோம். ஏன்னா எங்கள் கான்செப்ட் பிரகாரம் நம்ம 9:15 to 10 இதே வந்து நான் வந்து என்ட்ரி போகவே கூடாது. ஏன்னா நான் வந்து நம்மளோட ரெஸ்டண்ட்டுக்கு வந்திருக்கான், அதுலேருந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழே மூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். நிஃப்டியும் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. அவனும் வந்து பார்த்திங்களா அப்படியே ரொம்ப ஸ்லோவாக இருக்கான். அதனால் இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம பொறுமையாக இருக்க. என்ட்ரி போயாச்சு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஒரு மூமெண்டமே இல்லை. 50 நிமிஷம் ஆகிப்போச்சு. 9:15 இப்போ 9:50 ஆயிடுச்சு. ஆனால் பெரிய மூமெண்ட்லாம் இல்லவே இல்லை. இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி வேறு இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்லோ மூமெண்ட்டுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம வந்து இன்றைக்கி வந்து நோ ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடணும். நான் ஒரு சின்ன வந்து ஸ்னாரியோவில் வந்து எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, நம்மளோட ரெசிஸ்டண்ட்டை தாண்டி கீழே வந்திருக்கான். கீழே சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து உடச்சி கீழே வந்திருக்கான். அதனால் வந்து நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை மறுபடியும் மேலே போனோம் அப்படின்னா நம்ம ரெசிஸ்டண்ட்டுக்கு போனோம்னா நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்க நம்ம வெளில வந்துடலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு பொறுமையாக இருக்குது தவிர வேறு வழியே கிடையாது. சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் வந்து மார்க் பண்ணி ஆரம்பத்திலே பழகிங்க. ஏன்னா வந்து ஆரம்பத்திலே நம்ம சரியாயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ட்ரேடிங்கில் வந்து நல்ல ஒரு லைஃப் இருக்கும். யாரை நம்பி யாருக்கிட்டேயும் பணம் கொடுத்தோ இல்லை வந்து எனக்கு ட்ரேட் பண்ணி கொடுங்க, இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம ஸ்ட்ராட்டஜி தேடி போனோம் அப்படின்னா வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, 30 பாயிண்ட் வந்திருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம நேற்று மாதிரி ஒரு 60-70 பாயிண்ட்லேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பேங்க் நிஃப்டி அந்த ப்ரீவியஸ் கேண்டலோட விற்க க்ளோஸ் வச்சாவே நான் க்ளோஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ண வருவான்னு தான் பார்க்குறேன். ஆனால் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பார்க்கலாருங்க. ஏன்னா நானும் வந்து எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் நான் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கேன். அது கண்டினியூவாக வந்து தொடர்ந்து யாரும் வந்து அது வந்து கொஞ்ச நாள்லேயே காணாமல் போயிடுறாங்க. இப்போ பெரிய ஒரு ட்ரேடர் இருக்கார் அப்படின்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காரு, கன்சிஸ்டன்சியாக பண்ணிகிட்ருக்காருன்னா அவர் கண்டிப்பாக வந்து அந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் மூலிமா தான் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமாவே நம்ம வந்து ஆரம்பத்திலேயே நம்ம இதெல்லாம் சரி பண்ணிட்டோமா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ரொம்ப வருஷம் நம்மளால் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இல்லை நான் வந்து ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுவேன், ஸ்கேல்பிங்லேயே ஒரு ஐடியா இல்லாமல் நான் பண்ணுவேன், ஓவர் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா தூக்கி அடிச்சிடும், ஒன்றும் செய்ய முடியாது.
ஏன்னா எனக்கு இந்த கொரோனா காலத்துலேருந்து அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் உள்ளே வந்து நான் பார்த்துருக்கேன். எல்லாமே வந்து என்ன மாதிரி தான் உள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மார்க்கெட்லேயே இல்லை. என்ன அப்படின்னா, எவ்வளோ வந்து நம்ம வந்து பொறுமையாக இருந்தாலும் அந்த சைக்காலஜி நம்மளை வந்து சோதித்து பார்க்கும். இப்போ அந்த இடத்துல நம்ம தாக்கு பிடிக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரே வழி தான் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா பேக் டெஸ்ட் பண்ணி பண்ணி பார்க்கணும். நீங்கள் வேறு எதுலேயும் மைண்ட் செட்டு உங்களை வந்து எது தொந்தரவு பண்ணுதோ அப்போல்லாம் நீங்கள் ட்ரேடிங்கில் உட்காந்து அந்த இதில் உட்காந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டோ இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம அந்த அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்தில். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இன்னும் மூமெண்ட்டே இல்லை. டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே சூப்பர். இப்போ தான் வந்து இந்த நம்ம என்ட்ரி லெவலில் உடைச்சிருக்கிறா. ஓகே ஓகே 43 ஒரு 60-70 பாயிண்ட் வந்தாவே க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இன்றைக்கி பெரிய மூமெண்ட் இல்லை. இந்தளவுக்கு வந்ததே பெரிய விஷயம். நிஃப்டி பாருங்கள் நம்ம சப்போர்ட்டுக்கே வந்துட்டான். பேங்க் நிஃப்டி நம்ம ப்ரீவியஸ் கேண்டிலோட விக்கை டச் பண்ணால் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான், யாரையும் நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்களாக முயற்சி பண்ணுங்கள். யாரையும் சார்ந்து வாழாதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ட்ரேடிங் மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகளில் வந்து மறக்கிறதுக்கு உண்மையிலேயே இந்த ட்ரேடிங்குள்ளே வந்தால் எனக்கு வந்து எல்லாம் மறந்துடுவேன். ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன். அதில் வந்து நம்ம சின்ன சின்ன லாஸ் எப்படி நம்ம எடுத்துக்கிறது, பெரிய ப்ராஃபிட்டை எப்படி வந்து நம்ம பிக்கப் பண்ணுறது, இது வந்து ஒன்று நம்ம கற்றுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் யார் மூலியமாவது படித்தோ தெரிஞ்சோ கேட்டு அதன்படி நீங்கள் சரியாக பயன்படுத்திங்க. ஓகே மறுபடியும் அதே இடத்துல போய்ட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறாங்க. அதனால தான் சொல்கிறது, நம்ம அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சப்போர்ட் வந்துட்டு ரிவர்சல் ஆகப்போ என்ன செய்கிறது பாருங்கள். கரெக்டாக வந்து அதே இடத்துல தான் பேங்க் நிஃப்டி நிற்கிறான். ஒரு மூமெண்ட்டே இல்லை. 45 48 நல்ல ஒரு பெரிய மூமெண்ட் இருந்ததுன்னா நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன். பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வந்து மார்க் பண்ணி ட்ரேட் எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பயம் குறைஞ்சிரும். நீங்கள் ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுறதும் சரி, இல்லை இன்னொருத்தர் வந்து 2 லட்சம் ப்ராஃபிட் போடுறாங்க, 3 லட்சம் ப்ராஃபிட் போடுறாங்க, வீடியோலாம் பார்க்க அந்த 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 கில்ட்டி எல்லாமே வெளில வந்துடும். அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற கேபிட்டலுக்கு நம்மளை எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு வைக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 5 வருஷமாக ஒரு 4 வருஷமோ நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்த்துருப்பீங்க. கரெக்டாக அது ப்ராஃபிட் கொடுக்குற டைமு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடும், வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேடி போவீங்க. இதுதான் வந்து பல வந்து ட்ரேடர் வந்து தப்பு பண்ணுற விஷயம் அப்படின்னு வந்து என் ஃப்ரெண்டு சொல்லுவார். அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இதுதான் வந்து நான் ஆரம்பித்தேன். இதிலேருந்து நான் என்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் என்ன, அதை விட்டு ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு இடத்த தாண்டி போனால் இது இல்லை இன்னொன்று அப்படின்னா கடைசியில் ஒரு முடிவே இருக்காது. நானும் கற்றுக்கவும் மாட்டேன். பார்க்கலாம் இருங்க. 48 பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஸ்டாப் லாஸ் வந்தாலும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. வீடியோவும் லென்த்தாக இருக்குது. நானும் பாருங்கள் ஒரு 60 பாயிண்ட் வெயிட் பண்ணுறேன். ஒரு ஸ்பைக் வந்து ஒரு கேண்டில் நல்லா மூவ் ஆச்சுன்னு பார்க்குறேன். கரெக்டாக அந்த 3/4 மணி நேரமாக அப்படியே தான் இருக்கான். அதே மாதிரி சின்ன மூமெண்ட்லேயே தான் இருக்கான். பெரிய ஒரு ஸ்பைக்கும் இல்லை.
பெரிய மூவ்மெண்ட்டும் இல்லை. நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி. இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஓகே 40 பாயிண்ட் கிடைச்சா வெளில வந்துடணும். அதுதான் கரெக்டு. ஓகே, பார்க்கலாம் இருங்க. நான் வந்து அந்த சப்போர்ட்டுக்கு இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட விக்கு பக்கத்தில் வரும். ஏன்னா ஏற்கனவே வந்திருக்கான்ல, அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே 59. ஓகே, பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்ட்டு. இன்னும் ஒரே ஒரு கேண்டில் மூவ்மெண்ட் கொடுத்தான் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லோ, டெட் ஸ்லோவில் இருக்கா. ஓகே, சூப்பர். ஓகேங்க. ஓகே 61. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே ஏன்னா இப்போ தான் ஒரு சின்ன மூமெண்ட்டே இருக்குது. இந்த இடத்துல நம்ம உடனே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்தோம் அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணதுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா லைஃப்லேயும் இதே தப்பை தான் அடிக்கடி பண்ணுறது. எல்லாம் சரியாக வர நேரத்தில் நாம் வந்து வேற ஒரு விஷயத்தை நோக்கி போகிறப்ப எல்லாம் தப்பாயிடும். ஓகேங்க, நான் ஒரு 80 பாயிண்ட் வந்தோன்னே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு பக்கத்தில். ஓகே 69, 71. ஓகே, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை புரிஞ்சுக்குங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாள் நீங்களும் ப்ராஃபிட்டுக்குள்ளே வந்துடுங்க, அந்த ஜோனுக்குள்ளேயே வந்துடுவீங்க. ஓகே 75, 80 நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த கேண்டில்லே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் போதும். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நிஃப்டியும் சப்போர்ட் எடுக்கிறான். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். நன்றி. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி.